உண்மையிலேயே வந்து அன்போட ஒரு குழந்தைய வளர்க்கறதுன்னா என்ன? அவங்க இண்டிபெண்டன்ட்டா, சுதந்திரமா நீ என்ன வேணா முடிவு எடுக்கலாம். நான் உனக்கு கூட இருப்பேன். இல்ல நான் உனக்கு கூட இருப்பேன் இல்ல யூ கேன் ஒரு ஒரு யூ ஒரு கேன் டிசைட் சொசைட்டிய வாட்டெவர் யூ ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு இத குடுத்து வளர்க்கணும் இல்லையா? அதுக்கான ஆனா நான் அந்த பேரண்ட்ஸ மட்டும் சொல்ல மாட்டேன். நம்ம சொசைட்டியே இப்படிதான் இருக்கு. த வே ம். இட் சீஸ் அ வுமன் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹவ் இட் சீஸ் அ வுமன் அப்ப வெளியில சொசைட்டி வெளியில போனா என் பொண்ண வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற பயம் பெற்றோர்களுக்கும் இருக்கு. இருக்கு. சோ அந்த விழிப்புணர்வு எல்லா வகையிலயும் வர வேண்டியிருக்கு. சோ நீ வந்து வெளியில வந்து சொசைட்டி என்ன சொல்லிடுமோ நீ அங்கேயே இரு அப்படின்னு பெற்றோர் சொல்றாங்கன்னா, அந்த பெற்றோர் குற்றமாக்கப்பட வேண்டியவங்க தான். பட் அவங்க மட்டுமா? அப்படின்னு பார்க்க வேண்டும். ஏன் சொசைட்டி அப்படி பேசுது? நீங்க வந்து பாப்புலர் கல்ச்சர் பார்க்கலாம். சினிமால பெண்கள் எப்படி பார்க்கப்படுறாங்க? ஸ்கூல்ஸ்ல எப்படி இருக்கு? ஸ்கூல்ஸ்ல வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டி வந்துருச்சா? அண்ட் வொர்க் பிளேஸஸ்ல வந்துருச்சா? இதெல்லாம் பார்க்கும்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இடத்துல வந்துருச்சா? வீட்ட தாண்டி வெளியில போனா ஜெண்டர் ஈக்வாலிட்டிங்கிறது எப்படி இருக்கு? அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம யாராவது ஒருத்தர மட்டும் குத்தம் சொல்லிட முடியுமா? இந்த இடத்துல இந்த பெற்றோர் மேல முதல் குற்றவாளியா எனக்கு கோவம் வந்து பெற்றோர் மேல தான் வரும். எப்படி அப்படி ஒரு வீட்டுக்குள்ள தள்ளிட்டு நிம்மதியா இருக்கீங்க நீங்க?